ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான முட்டை சில்லி தாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான சுவையில் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து 6 முட்டை எடுத்துருக்குங்க சில்லி போடுறதுக்கு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம உடைச்சி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க. எக்கு சில்லியில் வந்து பல விதமாக செய்யலாங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேக வைத்து கூட கட் பண்ணி போட்டு நம்ம சில்லி செஞ்சுக்கலாம். பட் அந்த மாதிரி செய்யும்போது வந்து எண்ணெய் தெறிக்கும், வெடிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. ஆயிலில் வந்து எக்கு வந்து நம்ம சில்லி செய்யும்போது, அதனால் நான் இந்த மாதிரி வேக வைத்து செய்யும்போது நமக்கு வந்து ஆயில் வந்து மேலே தெறிக்காது. ப்ளஸ் வந்து சேஃப்டியும் கொடுங்க, ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டைகள் எல்லாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்தாச்சுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டுக்கு அப்புறமா என்ன போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் தாங்க. மிளகுத்தூள் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணுங்க, இல்லைனா அந்த சால்ட்டு வந்து கரையாதுங்க, அப்படியே அங்கங்கே நின்றுங்க எக்கில். அந்த அளவுக்கு நிற்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறோம். சால்ட்டும் பெப்பரும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து குக்கரில் வைக்கலான்னு பார்க்குறேன். வச்சிங்கன்னா ஹீட்டான குக்கரில் வச்சிங்கன்னா நம்ம வந்து அது ஓப்பனாக க்ளோஸாக மூடி வைக்கணுங்க. அதாவது கவர் போட்டு மூடி வைக்கணும். நான் வந்து கவர் போடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு பாக்ஸில் வந்து க்ளோஸாக இருக்கிற பாக்ஸில் வந்து ஊற்றி இந்த மாதிரி சேஃப்டியாக மூடி போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் மூடி குக்கரில் வைக்க போகிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் குக்கரில். அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பாக்ஸை வச்சிட்டேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் 5 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். மேலே மட்டும் கொஞ்சமாக வேகலைங்க, பட் அதனால் அடியில் இருந்து நல்லா வெந்து வந்துருக்குங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டுங்க. எக்கு பப்ஸ் வந்து நான் மாற்றிட்டேன். புசு புசுன்னு எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. சாஃப்டாக பன்னு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க எக்ஸை. சாஃப்டாக அந்த பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இருக்கிற எக்ஸ் எல்லாம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படியே பொசன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. சில்லி போடுறதுக்கு, எக்கு சில்லி போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து சின்ன குழிக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அதில் 2 குழிக்கரண்டி வந்து ஆட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க. சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க. மைதா மாவு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க. தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில்லி போடுறதுக்கு எப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. அதாவது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. மசாலாவை இந்த ஸ்டேஜ் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸ், அதாவது எக் பீஸுக்கெல்லாம் எடுத்து டிப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிப் பண்ணிக்கலாங்க. எல்லா பீஸுமே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க.
இந்த சில்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்குதுங்க. பட்டர் மாதிரியே இருக்குதுங்க. இதே மாதிரி எல்லாமே நான் வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. மசாலாவிலே ஊறணுங்க. இது கொஞ்சம் டைமிங் எடுக்குதா, பட் ஆனால் டக் டக்குன்னு செய்யணும்னு நினச்சா செஞ்சிடலாங்க. இப்போ வந்து நான் வந்து ஆயில் ஹீட் பண்ணி உங்களுக்கு சில்லி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எக் சில்லி பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 15 மினிட்ஸ் எடுத்து காமிச்சிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு மசாலா வந்து எல்லாம் ஃப்ரை ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சுங்க. இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதை அதில் விட போகிறேன். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரி மொத்தமாக விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து எக்கு சில்லி வந்து சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. கேஸ் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. மொத்த எக்ஸையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சில்லி வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு கரெக்டாக மசாலா வந்து உதிராமல் நம்மளுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க, இது போட்ட உடனே நம்மளுக்கு வந்துருங்க. அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டான சுவையை கொடுக்கக்கூடிய சில்லி தான் எக்கு சில்லிங்க. வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த எக்கு சில்லியுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அதை விட சூப்பரான சுவையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்கு சில்லி வந்து கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து வந்துடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.